அனைவருக்கும் வணக்கம். தற்போது தமிழக காங்கிரஸ் தலைவர் பதவியிலிருந்து KS அழகிரி நீக்கப்பட்டு செல்லூர் பரந்தன் அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதன் பின்னணியில் உள்ள அரசியல் தகவல் பார்த்தா இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு எந்த தலைவர் பதவி மாற்றம் இருக்காது அப்படின்னு உறுதியாக சொல்லப்பட்டது. அதன் அடிப்படையில் KS அழகிரின் ஆதரவாளர் அனைவரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. திடீரென நேற்று இரவு செல்லூர் பெருந்தகை தலைவராக போட்டுட்ருக்காங்க, KS அழகிரியை மாற்றிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. காங்கிரஸ் தொண்டர்களுக்கு ஏன் திடீர்னு இப்படிலாம் மாற்றினாங்க அப்படின்றத பற்றி ஒரு கேள்வி இருந்தது. அந்த கேள்விக்கான விடை தான் நம்ம இந்த காணொலியை பார்க்க போகிறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, வருகின்ற வாரம் காங்கிரஸோட அகில இந்திய தலைவராக இருக்கக்கூடிய திரு கார்கே அவர்கள் தமிழகம் வர இருக்கிறாரு. அவர் வரது தொடர்பான இந்த விளம்பர செலவுகள், மேடை அமைக்கும் பணிகள், இந்த விஷயங்களுக்கெல்லாம் பணம் செலவாகும். இதை யார் செலவு பண்ணலாம், எப்படி கையகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ்குள்ள ஒரு கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டம் வீடியோ கான்ஃபரன்ஸ் தான் நடைபெற்றது. தமிழக காங்கிரஸோட மேற்பார்வையாளர்கள் புதுசாக நியமிக்கப்பட்டவர்கள் அவரும் கலந்துக்கிட்டார். இப்படி கலந்துக்கிட்டப்போ இந்த பொறுப்புகள்லாம் யார் இருக்குதுன்னு KS அழகிரி தான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு முதல்ல சொல்லலை. அதுக்கப்புறம் எல்லா MLA MP இவங்கெல்லாம் சேர்ந்து பணத்தை ரெடி பண்ணால் அதில் நான் கலந்துக்கிறேன் KS அழகிரி சொன்னதுனால காங்கிரஸ் MP ஜோதிமணி ரொம்ப கடுமையான கோபம் அடைந்துட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ நாள் இந்த பணம் விஷயத்தை பற்றி பேச பார்த்து ஒரு மாநில தலைவர் அமைதியாக இருக்கிறாரு. MP MLA இவங்கெல்லாம் சேர்ந்து பணத்தை ரெடி பண்ணி தான் நான் நடத்துகிறேன்னு சொல்கிறாரு அப்படின்னு நேரடியாக அந்த ஜூம் மீட்டிங்கில் KS அழகிரி கூட கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க. அப்போ KS அழகிரியே காங்கிரஸ் MP ஜோதிமணி அவர்கள் கட்சிக்கு வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, 2 புடவை 2 ஜாக்கெட்டோட கட்சிக்கு வந்தவங்க இன்றைக்கி எத்தனை கோடி சொத்து இருக்குது, செந்தில் பாலாஜிக்கு அவர்களுக்கு என்ன தொடர்பு அப்படி இப்படின்னு மாறி மாறி பேசிட்டாங்க. இதுக்கு ஜோதிமணியும் சட்டமன்ற தேர்தலின் போது செந்தில் பாலாஜி அவர்களோட 10 கோடி ரூபாய் என்ன ஆச்சு, அதுக்கான கணக்கு என்ன அப்படின்னு மாறி மாறி கொடுத்ததால அந்த கூட்டமே ரொம்ப மோதலாக முடிஞ்சுது. தமிழக மேற்பாளையர் ரொம்ப கடுங்கோவம் கொண்டு இது தொடர்பான விஷயங்கள் ராகுல் காந்திக்கு மெயில் போட்டுட்டார். ராகுல் காந்தி அவர்களும் ஜோதிமணி மற்றும் இவங்கெல்லாம் எல்லாரும் விசாரிச்சுட்டு செல்லூர் பரந்தகையை தலைவராக நியமிக்க காங்கிரஸ் தலைமைக்கு உத்தரவிட்டிருக்காரு. இதன் அடிப்படையில் தான் செல்லூர் பரந்தகை இப்போ தலைவராக போட்டிருக்காங்க. இப்போ கோஷ்டி பூசலுக்கு பெயர் போன இந்த காங்கிரஸில் மாறி 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 பல்வேறு கோஷ்டிகள் இருக்குது. இப்போ இந்த கோஷ்டி பூசல் இவ்வாறு முடிவுக்கு இருக்குது. இதுக்கப்புறம் செல்லூர் பெருந்தகை அவர்கள் தலைவரானதுக்கப்புறம் கட்சியில் எந்த விதமான மாற்றங்களை எதிர்பார்க்கலான்னு அனைவரும் காங்கிரஸ் தொண்டர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து அரசியல் சார்ந்த நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்கிறோம். நன்றி.